வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு தாச்சி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டு அதோட கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னாக்கா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கும். அதுக்காக ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி இருந்தால் போதும். அது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து மஷ்ரூம் வந்து நல்லா எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியில் நம்ம சேர்க்கவே கூடாது. மஷ்ரூமே வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணிலாம் சேர்த்துக்கவே வேண்டாம். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா போதும். இது வந்து குயிக்காகவும் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து நம்ம வந்து மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ரொம்ப காரமாக வேணும்னா நிறையா கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சூப்பராக வந்து நமக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக வந்து இதில் கொத்தமல்லி இலை போட்டோம்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல வந்து காரமாக செமையாக இருந்தது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.